வணக்கம் நண்பர்களே. இன்று மூட்டு எலும்பு தேய்மானத்திற்கு நேச்சுரோபதி சிகிச்சையில் தீர்வு உள்ளதா என்று ஒரு சில நண்பர்கள் கேட்டுள்ளார்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மூட்டு எலும்பு தேய்மானம் டைரெக்டாக ஏற்படுவதில்லை. அதிக நாட்கள் அதை கண்டுக்காமல் விடும்போது தான் மூட்டுக்கு சென்றாக இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ட்ரைனஸ் ஆகும்போது மூட்டு உராய்தல் அதிகமாக ஏற்பட்டு தேய்மானம் உண்டாகின்றது. ஸோ அப்போ முட்டி வீங்குதல், அதிகமான வலியை உண்டாக்குதல், நடக்க முடியாத லெவலுக்கு போதல், வாக்கிங் பேட்டர்னு சேஞ்ச் ஆகுதல், இது போல் சிம்டம்ஸ் எல்லாம் உண்டாகுது. ஸோ இதற்கு அக்குபஞ்சரில் எப்படி டாக்டர் சரி பண்ண முடியும் என்றால், ஸோ அக்குபஞ்சருடைய மெயின் மெக்கானிசமே இம்பேலன்ஸ் ஆஃப் தி எனர்ஜியை ரெகுலேட் பண்ணுவது தான். போன் அண்ட் போன் மேரோ அண்ட் மசில் அண்ட் இது எல்லாமே ரெகுலேட் பண்ணக்கூடியது, பாதுகாப்பாக வைக்கக்கூடியது கிட்னி அண்ட் யூரினரி பிளாடருடைய மெரிடியன்ஸ் தான், இந்த 5 எலிமெண்ட்ஸ் தேரியில். ஸோ அப்போ அதனுடைய எனர்ஜி லெவலை தூண்டுவதற்கு சில புள்ளிகள் இருக்குது, அக்குபஞ்சர் புள்ளிகள். அவற்றை தூண்டி விடுவதன் மூலம் மீண்டும் அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரேஷன் பண்ணக்கூடிய லெவலுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது ஸோ மறுபடியும் டீஜென்ரேட் ஆன அந்த போன் தேய்மானம் மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ பழைய லெவலுக்கு கொண்டு வர முடியும். அது என்ன டாக்டர், 70 வயசுலையும் இது மறுபடியும் கொண்டு வர முடியுமா? மேனேஜபிள் ஏஜ் ஆன பிறகு மேனேஜபிள், நல்லா வலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். பட் எங்கேஜாக இருக்கும்போது டீஜென்ரேட் ஆனது ரீஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஏஜ் ஆன பேஷண்ட்டுக்குமே டீஜென்ரேட் ஆனது ரீஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சிகிச்சை கொடுத்து எடுத்த ரிப்போர்ட்டும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனலில். ஆகவே ஸோ அக்குபஞ்சர் அண்ட் இன்டகிரேட்டிவ் மெடிசனை கம்பைன் பண்ணி எடுக்கும்போது அக்குபஞ்சர் சிகிச்சை அண்ட் ஊசோன் தெரப்பி, கைரோப்ராக்டிக் அண்ட் வரும சிகிச்சை இதெல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை கொடுக்கும்போது ஸோ அந்த மூட்டு எலும்பு தேய்மானத்தையும் நேச்சுரோபதி சிகிச்சையில் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும்.